ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துக்கிறோம் ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏரி இது சோம்பட்டு விவசாய நிலம். இது கரும்பு பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியாக ரொம்ப பாவம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் வீடியோ ஆன் பண்ணல. அங்கே ரொம்ப கோயில் போகிற வழி அந்த பாதை காலெலாம் வந்தால் நல்லா பாதை தெரிஞ்சுது. இப்போ சுத்தமாக தண்ணி அப்படியே ஆறு மாதிரி போகுது. ஏரி தண்ணியும் அங்கே வயல் தண்ணி ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஒரு மிக்ஸ் ஆகி ஊருக்குள்ளே வரப்போகுது தண்ணி. இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நடந்து வந்துனே இருக்கோம். இப்போ பேசிட்டு வந்தோம், நடந்து வந்துனே இருந்தோம். இப்போ கழுங்கல்னு ஒரு இடம் இருக்குது வாழனூர் ஏரியில். அங்கே பார்த்தா காலைல வந்து இவ்வளோ தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கால் முட்டி ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ பார்த்தா நம்ம ஆளே முழுது இது போயிட்டுக்கு மேலே வந்துச்சு. இப்போ பார்ப்போம், நாங்கள் இதில் நடந்தது இப்படி இதில் தான் கடந்து போனோம் வீட்டுக்கு. பார்ப்பீங்க இப்போ அந்த கழுங்கல் கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டையே காணும் இங்க, இதான் கழுங்கல் கட்டை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமாக இருக்குது ஏரியே பார்க்க. நைட்டுக்குள்ளே பாவம் மக்கள், ஏரி மக்கள்லாம் பாவம். கழுங்கல் கட்டைன்னு சொன்னாங்க. இதான் கழுங்கல் கட்டை, தண்ணி மணினாலே கட்டையே காணும். இப்போ பாருங்களேன், அங்கே ஒரு கட்டை இருக்குது. இதெல்லாம் கட்டை தான், ஆனால் தண்ணிக்கே தெரில. ரொம்ப மோசமாக இருக்குது. வாங்க நம்ம கலந்துட்டு அவ்வளோ இது பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கழுங்கல் கதை மேலே ஏறிட்டேன். இன்னும் பாதி தாண்டணும். பாவம் நம்ம அண்ணனுங்களாம் இது அரடி மட்டத்தில் வந்து பேசிட்டுருக்கிறாங்க, வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. அவங்க ஏற்றி விட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு பேசலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாங்கள் எதிர்ச்சியாக வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கட்டையே தெரியல, அந்த கம்பியை கணக்கு பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படியோ கடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப டேஞ்சரு. நைட்டுக்குள்ளே எப்படியோ வாழனூருள்ள தண்ணி வந்துடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் முன்னாடியே சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம அண்ணன் தான் அவேர்னஸ் இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு இது போட்டிருந்தார். நம்ம அண்ணன் பேர் தான் கண்ணு, அவர் நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோயில் ஃபுல்லாக இதுதான் தண்ணி தான். இப்போ நம்ம இதில் தண்ணியில் தான் நடந்து போனோம். அங்காளம்மா கோயில் ஃபுல்லாக தண்ணி. அங்காளம்மா தான் காப்பாற்றணும். அங்காளம்மா மலையனூர் அங்காளம்மா நம்மளை அங்கே வந்து ஜேசிக்கு வந்து அங்கே உடைய போகுது, ஒரு இடம் உடஞ்சி ஊர் ஃபுல்லாக தண்ணி வர போகுது. அந்த இடத்த போய் பார்ப்போம். ஜேசிக்கு வந்து சீர் பண்ணிருக்காங்க, போய் பார்ப்போம் வாங்க. ரொம்ப சீட்டாக போயிட்டு இருக்கு. உடைய போகுது தண்ணி வரும்போது பாருங்க. ஜேசிக்கு வந்து சீர் பண்ணிட்டு இருக்கு. ஏரிக்கு போயிட்டு அங்கே சரி பண்ணாதான் இங்கே சரியாகும். அதனால எல்லாம் அங்கே போகிறாங்க. எல்லாம் கிளம்புது. நான் கிட்ட போய் காட்ட முடிஞ்சா காட்டுறேன், பார்ப்போம். அப்புறமா நான் இது பண்ணுறேன், மீதி பிளாக் நான் அப்புறமா எடுக்கிறேன். மக்கள் கஷ்டப்படுறது எனக்கு ஒன்றும் பேச்சு வரல. எனக்கு டிக்கெட் வருது, பாவம் மக்கள். இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் இப்போ நிலவரமே தான். வாழனூர் ஏரி நிலவரமே இங்கே பாருங்கள். இதுதான் எங்கள் வாலிபால் பிச்சு. பாவம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு விளாடி இருந்தோம், அது அழிச்சு விட்டாங்க. இந்த மழை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு உள்ளே ஒரு 9 அடிக்கு பிச்சு போட்டோம். அது 9 அடிக்கு மேலேயும் தண்ணி நிற்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்து பத்திரமா இருங்க. உங்கள் ஊர்லேயும் மழை வந்தால் பார்த்து பத்திரமா இருங்க. வாழனூர் மக்களும் சேஃப்டியாக இருங்க. பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, ஷேர் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம், 2 பேர் இன்ட்ரோ பண்ணணும். அவேர்னஸ் வீடியோ எடுக்க சொன்னார். அண்ணனால் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அண்ணன் ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க ஊரில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் எந்த தப்பும் பண்ணதில்லை. சேஃப்டியாக இருங்க. கடவுள் வேண்டும். நாளைக்கு தான் தெரியும் ஊரோட இதை பற்றி.